மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில் நாளை தாவேக தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து விவரங்களை எமது செய்தியாளர் ஜெர்ரி வழங்க கேட்கலாம். ஜெர்ரி, வணக்கம். இந்த கூட்டத்தில் பங்கேற்க எவ்வளவு பேருக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது? மேலும் இந்த கூட்டத்தில் பந்தல் அமைக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருந்தது. சேலத்தின் தொடர்ச்சியாக வேறு என்னென்ன கட்டுப்பாடுகளும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு களத்தில்? முழு விவரங்கள். வணக்கம். நாளை வேலூர் அகரம்சேரி எனும் பகுதியில் தாவேக தலைவர் விஜய் நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்கக்கூடிய மக்கள் சந்திப்பாக இருக்கட்டும், நிர்வாகிகள் சந்திப்பாக இருக்கட்டும், அனைத்து நிகழ்ச்சிகளுமே ஒரு உள்ளரங்கம் அல்லது ஒரு மைதானத்தில் நடைபெறும். முதல் முறையாக மைதானத்தில் நடைபெறக்கூடிய இடத்துல மேற்கூரை அமைக்கப்படுகிறது. பொதுவாக இந்த மேற்கூரை அமைப்பது ஒரு சாதாரண விஷயம் தானே. இதில் ஏன் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது என்று பார்த்தோம் என்றால், தாவேக தலைவர் விஜய் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுகளில் அதிகப்படியான அசம்பாவிதங்கள் நடைபெறுகிறது. அவர் விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு, கரூர் மற்றும் சேலம் ஆகிய மக்கள் சந்திப்புகளில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதன் காரணமாகவே பல்வேறு கட்ட விமர்சனங்களுக்கு அடுத்தபடியாகவே தற்பொழுது இந்த வேலூர் நிர்வாகிகள் சந்திப்புல மேற்கூரை அமைத்து 4900 பேருக்கு மட்டுமே பங்கு பெறுவதற்கான அனுமதி அட்டையும் வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே தாவேக தலைவர் விஜய் பங்கு பெறுகிறார் என்றால் அந்த நிகழ்வுல QR கோடு அடையாள அட்டை வழங்கப்படும். QR கோடு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இங்கே அனுமதி வழங்கப்படும். அப்படித்தான் 4900 பேருக்கு QR கோடு வழங்கப்பட்டிருக்கிறது. சேலமாக இருக்கட்டும், புதுச்சேரியில நிர்வாகிகளை சந்தித்தார். அப்படி மக்கள் சந்திப்பாக இருக்கட்டும், நிர்வாகிகள் சந்திப்பு அனைவருக்குமே கடந்த காலங்கள் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. அப்படித்தான் இந்த நிர்வாகிகள் சந்திப்பிற்குமே 4900 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சசிகுமார் மற்றும் ஒளிப்பதிவாளர் வடிவேல் நமக்கு அந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். 4900 பேர் அமர்வதற்கான மேற்கூரை அமைக்கப்பட்டு வருகிறது. சேலத்திலே ஒரு இளைஞர் ஒருவர் இறந்திருந்தார். அப்பொழுது சரியான 12 மணிக்குத்தான் அவர்கள் அனுமதி கேட்டிருந்தார்கள் என பல்வேறு அரசியல் ரீதியான விமர்சனங்கள் மற்றும் அழுத்தங்கள் வந்த காரணத்தினாலேயே தற்பொழுது மேற்கூரை அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்தவித அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் நடைபெற்றுத்தான் வருகிறது. விஜய் வருவதற்கென்று VIP என்ட்ரன்ஸ் என்று தனியாக ஒரு வழி இருக்கிறது. நிர்வாகிகள் வருவதற்கு தனி வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வழக்கமாகவே நிர்வாகிகள் மற்றும் மக்கள் சந்திப்பாக இருக்கட்டும், தாவேக கூட்டத்தில் கண்டிப்பாக மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த சேலம் மற்றும் வேலூருக்கு மட்டுமே மக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய, அதாவது நிர்வாகிகள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இருப்பார்கள். ஒரு கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருப்பார்கள். வெளியரங்கு என்றதுனால 250 பேருக்கு ஒரு பாக்ஸ் என்று அவர்கள் நிர்வாகிகளை வகைப்படுத்துவார்கள். அப்படி ஒரு பாக்ஸுக்கும் அருகிலேயும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அமர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு அவசர மருத்துவ உதவி தேவைப்படும் பட்சத்தில் அங்கிருந்து அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இந்த திடலை சுற்றி சின்டெக்ஸ் டேங்குகள் அமைக்கப்பட்டு குடிநீர் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றும் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலேயும் வாட்டர் பாட்டில்கள் வைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக நாளை 12 மணிக்கு விஜய் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்துக்கு வருவார் என்றும் கூறப்படுகிறது. அனுமதி பெறக்கூடிய அந்த கடிதத்திலுமே 12 மணியிலிருந்து 3 மணி வரை தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அந்த 3 மணி நேரத்திற்கு தான் அனுமதியும் பெறப்பட்டிருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் சேலத்தில் வரும்பொழுது சூரஜ் என்ற இளைஞர் ஒருவர் அதிக வெயில் காரணமாகவும் மாரடைப்பு காரணமாகவும் உயிரிழந்திருந்தார். அதனை தடுப்பதற்காகவே பல்வேறு இதுபோன்ற சம்பவம் இனி நடைபெறக்கூடாது என்பதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதைத்தான் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் சசிகுமார் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல ஏறத்தாழ 1000 தன்னார்வலர்களும் இங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இங்க விஜயை காண்பதற்காக ஒவ்வொரு முறையுமே ஆர்வ மிகுதியின் காரணமாக அவர்கள் அதிகப்படியான கூட்டம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 4900 பேருக்கு தான் அவர் QR கோடு பாஸ் கொடுத்தாலும் கூட அதிகப்படியான நபர்கள் இந்த திடலுக்கு வெளியே சுற்றி வருவார்கள். விஜயை பார்ப்பதற்காக மரத்து மேல் ஏறி நிற்பார்கள். இந்த நிகழ்ச்சி நடைபெறிய இடத்தை சுற்றி மலைகளாக இருக்கிறது, வெறும் மரங்கள் செடிகளாக இருக்கிறது. எனவே அங்கெல்லாம் தொண்டர்கள் வந்து அவர்களுக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடைபெறக்கூடாது என்பதற்காக இந்த திடலை சுற்றி பாதுகாப்பு பணிக்காக 1000 தன்னார்வலர்களும் பாதுகாப்பு பணிக்காக பயன்படுத்தப்பட இருக்கிறார்கள். அதே போல இங்கிருந்து நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துக்காகவே பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. கட்சி கொடிகள் அமைக்கப்பட்டு தாவேக தலைவர் விஜயை வரவேற்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ்.